மகாநதி சீரியலில் நம்ம உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கதையில் நிஜமாவே நம்மளும் பல தடவை சொல்லிட்டோம் எதை நோக்கி இந்த கதை பயணிக்குதுங்கிறது தெரியலன்ட்டு. ஆனால் வந்து ஒரு விஷயத்தை இப்போ பண்ணுறாங்க என்ன அப்படின்னா முத்துமலர் குடும்பத்துக்கு மேலே ஒரு அனுதாபம் வர வைக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணி சந்தானத்துடைய கதாபாத்திரத்தை மொத்தமாக காலி பண்ணி விட்டாங்க. ஸோ அவருடைய கேரக்டரே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இதில் முத்துமலரும் சில சமயங்களில் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறாங்க. ஆனால் என்னன்னா காமனாக நமக்கு இருக்க விஷயத்த நம்ம பேசுவோம். இப்போ 2 பேருக்கு வந்து போகும்போது பேசும்பொழுது ஸ்போர்ட்ஸ் பிடிக்குன்னா ஸ்போர்ட்ஸ் பேசுவோம், மியூசிக் பிடிக்குன்னா மியூசிக் பேசுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவை பேசுவோம்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தானத்தை பற்றியே பேசுகிறாங்க. சமைச்சிட்டு இருக்காங்க சாரதா அங்கே போய் நின்றுட்டு வந்து இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கும் வந்து தோசை வந்து முட்டை தோசை போட்டு அதில் குழம்புலாம் ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவார் அப்படின்லாம் வந்து பேசி நான் சமைக்க தோசை ஊற்றும் போது அவர் இந்த இதிலே மேடையிலே உட்காந்துப்பார் அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க சாரதா. இதெல்லாம் நான் கேட்டேன் நான் உண்டை அப்படின்ட்டு. அப்புறம் ஏதோ காவேரியும் கங்காவும் பஞ்சாயத்து பண்ணி அவங்களை அனுப்பிவிட இவங்களுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை, ஸ்டோர் ரூம் தான் இருக்குங்கிறத விஜய் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து அந்த ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட இந்த பாருங்கள் சித்தி என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவங்களுக்கு கெஸ்ட் ரூம் உடனே கொடுங்க அப்படின்னா இவங்க தேங்க்யூ மாப்பிள்ளைங்கிறாங்க. மாப்பிள்ளலாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னா சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரூமை அலாட் பண்ணி ரூமை கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட வந்து சொல்லிவிடுங்கன்னு அந்த ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து இதை மட்டுமே காமிச்சா மக்கள் கடுப்பாயிடுவாங்கிறதுனால விஜய் காவேரி ஃபேன்ஸுக்காகவே விஜய் காவேரிக்கு ஒரு ரொமான்ஸ் காட்சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காவேரி கால் வலிக்குது கால் வீங்கிருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கறது, அவங்கள பார்த்துக்கிறது. அதுக்கப்புறமா வந்து நான் இப்படியே குழந்தை வயிற்றுக்குள்ளேயே தான் நல்லா பார்த்துப்பீங்கல்ல அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தை உதைக்குதுன்னா வயிற்றில் கை வச்சு அதை உதைக்கிறத பார்க்குறது. அவங்களுக்குள்ள அழகாக வந்து சாமி கிட்ட சொல்லி அந்த பாட்டெல்லாம் போட்டு அப்படியே அந்த ரொமான்ஸ் போர்ஷனை ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு ஓட விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பசுபதிக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. சந்தானம் திருப்பி வரப்போறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த குடும்பம் இங்கே வந்ததுனால என்ன அந்த கதையில் ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ ஏதோ வரப்போதா, இல்லை வந்து இது சும்மா ஒரு ட்ராக்காரன்ட்டு எப்படி வெண்ணிலா வந்துட்டு வெண்ணிலா போயிட்டாங்களோ அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு அப்படியே போக போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்துட்டு போக போகிறாங்களா, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.